இப்போ தாண்டி மந்தி ஃபீலே வருது. வருதா? என்னடி ஏதாவது கடை வைக்க போறியா? ஆமா, தோசை இட்லி சப்பாத்தி கடை வைக்க போறேன். ஏன்னா தோசை கல்ல பெருசா பார்த்தோன்னே நீங்களே அதான் நினைச்சிருப்பீங்க. இதுல மாவுலாம் இல்லை, வெறும் குண்டா தான் இருக்கு. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை, மந்தி பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேற்று திடீர்னு நாளைக்கு நான் மந்தி போட்டே ஆவேன் அப்படின்னு வினோகிட்ட சொன்னது ஷாக் ஆகிட்டான் அவனே. எப்போயாவது இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் பிரியாணி போடுறதே உண்டு. திடீர்னு மந்தி போடுறேன்னொன்னே அவன் ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் காலையில் போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நான் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே தான் ரெடி பண்ணேன், அந்த இடத்துல வெயில் வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சா இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நிவி வேற முழிச்சிட்டாரா, அத்தை தூக்கி கொண்டு போய் வச்சுருக்காங்க. நான் அதுக்குள்ளே வந்துட்டு மந்தி பிரியாணி போட்டு எடுக்கணும். வாங்க இன்னைக்கு வந்து மந்தி பிரியாணி எப்படி போடுறாங்கிறத பார்க்கலாம். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ மந்தி பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, மல்லி, பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அப்புறம் ஜாதி பத்திரி கொஞ்சம். இது எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான், இது நல்லா வறுத்தாச்சு. அப்படியே எடுத்துருவோம். அரைச்சிட்டு வந்த மசாலாவில் 2 ஸ்பூன் அப்படியே போட்டுட்டு, அது கூட தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூட ஒரு எலுமிச்சம்பழம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மசாலாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிளறல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் கழுவிட்டு வந்தேன்னா அப்போயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிளறி வச்சுட்டேன். அதனால தான் அதில் போடல. அதுலேயும் போட்டு இதுலேயும் தனியாக போட்டு வச்சுருந்தேன்னா வச்சுங்களேன், வேறு மாதிரி டேஸ்ட்டு வந்து அப்புறம் ஹெவியாக இதாகிடும், இஞ்சி பூண்டு வாசனை. அதனால் கொஞ்சமாக போட்டு முன்னாடியே கிளறிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் வந்துட்டு நல்லா மசாலா உள்ளே இறங்கும். இது மேலே இந்த மசாலாவெல்லாம் கோட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல, மந்தி போடுற ஃபீலு. அது மேலே இருக்கிறது இப்படி தானே இருக்கும். எனக்கு வந்து தந்தூரி ஞாபகம் தான் வருது. தந்தூரி இப்போ போட்டோம்ல, அதனால உனக்கு அந்த ஞாபகம் வருது. நிவி, சரி நிவிங்கிற பேர் திவி. அவன் டென்ஷன் ஆயிடுவான், அவன் பேரை சொன்னினா இவனை மாற்றி மாற்றி. எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் வரும். கூடவே நிவி இப்போ கொஞ்ச நாளாக நம்ம கூடவே இருக்கிறதுனால டக்குன்னு நிவி பேர் வந்துடுது இல்லை. நிவி வந்து ஸ்கூல் போகிறதுனால. மற்றபடி கோச்சிக்கலாம் மாட்டான் தங்கம். ஏன் தங்கம்? அவருக்கு தம்பினா ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு ஒன்றுனா வச்சுங்களேன், அவ்வளோதான். நாங்கள் அதை நேற்றி தான் அதையே உணர்ந்தோம். என்னாச்சுன்னா, கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது எங்கள் வீட்டில். அந்த கேப்பில் யாராலையும் பூர முடியாது, அந்த நிவியால் மட்டும் பூர முடியும். அதில் ஏதோ ஒன்று விழுந்துருச்சு, அவன் விளாட்ற ஜாமான். எங்களுக்கு பூந்த உடனே கழுத்து இப்படி மாட்டிக்கிச்சு, எழுந்திரிக்க முடியல. இப்படி போயிடலாம் சைடா, இப்படி போயிட்டானா, இப்படி குடிஞ்சிட்டான் போல இருக்கு எடுக்கிறதுக்காக. இப்படி மாட்டிக்கிட்டான், எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. வினான்னு கூப்பிடுறேன், இவன் உடனே நிவின்னு அழுவ ஆரம்பிச்சுட்டான். நான் இப்போ வந்து சிரிச்சுட்டு உங்கள்ட்ட சொல்றேன். ஆனா அந்த டயத்துல அம்மாடியும் ஒரு எல்லாருமே கதறிட்டோம். ஏன் வினோ? அதுக்கப்புறம் அந்த டப்பாவெல்லாம் உடச்சு அந்த பக்கம் தள்ளி ஒரு வழியா, ரொம்ப ஒரு ரிஸ்க்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல அவன் மாட்டிட்டு மூச்சு விட முடியாம ஒரு பயந்துட்டான் ஆளு. இது என்ன பண்ணுப்போ? இதை வறுத்து எடுக்கணும் சுட்டு. அப்போ வந்துட்டு அப்படியே நம்ம பிரியாணி போடுமே, அதுலேயே போட்டு கிளறக்கூடாதா? அதில் போட்டு கிளற மாட்டேன். இப்படி எடுத்துட்டு அது மேலே வச்சு தம் போடணும். ஸோ இந்த ப்ராசஸை ஃபுல்லாக நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நான் தானா? ஆமாம். முன்னாடி தோசைக்கல்லே வந்து ஃபுல்லாகிடும் போது லைட்டாக நீ தோசைக்கல். நான் உன்னை என்ன சொன்னேன் தெரியுமா வேணும்? 4 பீஸ் வாங்கிட்டு வான்னு. நீ வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கணக்கு பண்ணி 7 பீஸ் வந்து என்ன நம்ம மட்டுமா சாப்பிட்றது? இல்லை அப்படி சொல்ல, நான்லாம் ஒரு பீஸ் சாப்பிடுவேண்ணா. ஓ அதனால சொல்ல வரியா? ஆமாம், ஒரு பீஸ் சாப்பிடணும் சீத்து. வயசு பொண்ணு நீ என்ன போ. வயசு பொண்ணு இல்லைடா, வயசு பொண்ணெல்லாம் தாண்டி 2 குழந்தைக்கு அம்மா ஆயிட்டேன். இப்படி தானே சொல்லுவாங்க வயசானவங்களாம். ஆமாம் ஆமாம். ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்க்காம இருந்தேன்னு இப்படிதான் சொல்லுவாங்க, வயசு பொண்ணு நீ என்ன, நீ இப்படி வேலை பார்க்குற, நீ சுறுசுறுப்பாக வேலை பார்க்க வேணா,
டேய் பாத்தியா பக்கத்து வீட்டு பொண்ணை பாத்தியா எப்படி வந்து நேரத்தோட ஏஞ்சி கோலம்லாம் போட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா அப்படிதான் சொல்லுவாங்க தெரியுமா? கன்ஃபார்ம் இதெல்லாம் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு எங்க ஆத்தா. எப்ப பார்த்த போற இடத்துல மாமியார்கிட்ட மொத்து வாங்க போற மொத்து இப்படியே சொல்லிக்காம எங்க ஆத்தா. ஏன்னா லேட்டா எழுந்திரிச்சிட்டேன்னா வச்சுங்களேன் அவ்வளவுதான், வச்சு செஞ்சிட பாயெல்லாம் வெளியில பறக்கும் எழுந்திருக்கலன்னா. இப்ப நீ அதெல்லாம் எதிர்பார்க்கறீல? இப்ப அவங்க இல்ல. ஆனா எதிர்பார்க்கறீல அந்த மாதிரிலாம் பேசணும், அது மாதிரிலாம் திட்டணும். ஆமா ஆமா சவன சொல்லுது பத்தியா? சவன சொல்லுது. எப்பயுமே எங்க ஆத்தாவையும் தாத்தாவையும் நினைச்சிட்டு தான் இருப்பேன். அது ஒரு லைஃப். அப்ப தெரியல, அவங்க இல்லாத போது தெரியுது. யாருமே இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அது அவ்வளோதாங்க. இது மேலே அப்படியே எண்ணெயை ஊற்றி 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 திருப்பி திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி நீ மட்டும் ஸ்பீடாக வந்து கட்டி போடுற? ஏய் பொறுமையாக போடுறி, மேலே தெரிச்சிட போகுது. ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா என் மேலே எண்ணெயை ஊற்றினி? ஐயோ விடமாட்டான் போல இருக்கு. அதே கீழே போய் தள்ளி விட்டுற, விழுந்துரும். ஏய் விழாதுப்பா, ஏன்டா? அந்த பக்கம் தள்ளக்கூடாது, இப்படி தான் எடுக்கணும். ஆனால் விழுந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு சித்து. அவ்வளோதான், தண்ணியில் நினச்சி அப்படியே இன்னொரு தடவை பெரட்டி அப்படியே சாப்பிட்ருவேன். சாய் ஏய் பொறுமை பொறுமை, நான் பாத்துக்கிறேன் நீங்க பதறாதீங்க. ஆமா இந்த கோழி எதுக்கு வந்துட்டு இத்தனை மணிக்கு வந்து கூவுது? எப்பவுமே வந்து விடிய காலமாக தான் வந்து ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு இல்லைன்னா 3 மணிக்கு அந்த நேரத்தில் தானே வந்து கூவணும். அது பிறந்தது நைட்ல பிறந்துட்டு போல இருக்கு. நைட்டை பார்க்கலாம், எல்லாமே உள்டாவே பண்ணுது. சேது நீ ஏன் அதிக பீஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீல, அதனால எனக்கு ஒரு பீஸ் இப்போ கொடுத்துட்றியா? இப்பயா நீ தானே சொல்லியிருக்க, இப்பயே சாப்பிட்டா வந்துட்டு நான் அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஃபினிஷ் பண்ணிட்டு தர சாப்பிடு. கொழுக்கட்டைக்கு வச்சு இல்ல அவன் தானே சொன்னான் அன்னைக்கு. கொழுக்கட்டையில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் பிசைஞ்சிட்டு இருக்கும்போது சரி சாப்பிட்டு பாரு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னது என்னன்னா, இப்பயே சாப்பிட்டேன்னா நீ சுட்டு தர மாட்டேன், அதனால இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான். நான் இப்பயே கொடுத்துட்டேன்னா பிரியாணி போட்டு தர மாட்டேன், பரவாயில்லையா? நாங்கெல்லாம் யாரு, என்னைக்காவது நடந்ததெல்லாம் ஞாபகம் மெமரிக்குள்ள இருக்கும், அப்போ வராது, என்னைக்காவது ஸ்பாட்ல வந்துடும். இது நல்லா இன்னும் ட்ரை ஆகணும். இந்த நெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். அது கூட பாதாம், இந்த பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தேன் பார்த்தீங்களா, அது கூடவே இந்த வெங்காயத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மேலே அந்த மந்தி மேலே அப்படியே தூவி சேர்த்து அப்படி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை வறுத்துருக்கேன். வறுக்கிறதுக்காக கொஞ்சம் ஆனியன் எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஆனியன் வந்து பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா செவக்கணும். இப்போல்லாம் வந்து நான் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கேன்னு தெரியுமா, ஒரு பக்குவத்துக்கு நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். களிமண்ணை உருட்டி ஒரு பக்குவத்துக்கு வரும் தெரியுமா, அது மாதிரி. நான் சின்ன பிள்ளையில எங்க அம்மா கூட வேலைக்கு போவானே, அப்ப வந்துட்டு என்னால முடியலன்னு போய் படுத்துட்டு இருப்பேன். எங்க அம்மா வந்து பயிர் பிடுங்குறதா இருக்கட்டும், பருத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், கரும்பு போடுறதா இருக்கட்டும், எதுக்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க, எந்த வேலையா இருந்தாலும் தெரியுமா, நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போலாம் என்னால, இப்ப திவி முடியலன்றான், நீ முடியலன்னு சொல்ற, ஆனா நான் செய்யறேன். அந்த பக்குவம் வந்துருச்சுல, நம்ம தான் செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு. அப்ப நினைச்சு பார்த்தேன், அன்னைக்கு எங்க அம்மா வந்துட்டு என் இடத்துல இருந்தாங்க, இப்ப அவங்க இடத்துல நானே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அந்த ஆனியனை எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு இந்த ஆனியன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் நான் அதை இது பண்ணேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு தோலை மட்டும் கட் பண்ணி இப்படியே போட்டுக்கிறேன். அப்புறம் கட் பண்ண பூண்டு கொஞ்சம்,
அது கூட போடுறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேன். இதை அப்படியே இது கூட போட்டுருவோம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்ச மந்தி மசாலா ஒரு ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தான் போட போகிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவில் எடுத்துக்கிறேன். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அது கூட அப்படியே அரிசியை போட்டுருவோம். நமக்கு பிரியாணி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே இது மேலே வச்சுருவோம். அவ்வளோதானா? ஏய் என்னடி இப்படி தான் பண்ணுவாங்களா அப்போ? அப்போ அது வந்து வெஜ்ஜி மாதிரி இருக்குடி தனியாக வைக்கும்போது. அதுலேயும் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை கிராம்லாம் போட்டிருக்கோம்ல. ஓ இப்போ தான் அந்த ஸ்மெல்லு போய் இறங்கி இதோட ஆவி மந்தி மாரி ஆகிடும். ஆமாம். இது எதுக்குடி? இதுதான் தம் போடுறதுக்கு. என்ன தம் போடுறதுக்கா? இப்போ இதில் நெய்யை ஊற்றி அந்த புகை வருது பார்த்தியா? ஆமாம். அந்த புகை தான் அந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். மூடுடி அப்படியே மூடுவாங்க. வாவ், நல்லா இது மாதிரி இருக்குடி, நூடுல்ஸ் மாதிரி. இப்போ தாண்டி மந்தி ஃபீலே வருது. அதுதான். ஓகேங்க, ஃபைனலாக மந்தி பிரியாணி போட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். செம்ம டயர்டுங்க, முதுகெல்லாம் இப்படி தூக்க முடியல, அப்படியே 2 கையில் அங்கேயும் அப்படியே வந்துட்டு அங்கேயும் பிடிச்சி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. மசில்ஸ்லாம் பிடிச்சி வச்சிருக்கா. ஐயோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் வாசனையெல்லாம் வைக்கும்போது வேற மாதிரி மந்தி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த புகையோட வாசனை தான் அந்த மந்தியோட ஃபீலே கொடுக்கும். அதுக்கு தான் அது வைக்கிறது. இல்லையா? சாப்பிடுங்க. எப்படியோ சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். இல்லடி சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒன்றும் கேவலமாலாம் இருக்காது. சாப்பிடுது. சாப்பிட்டு உயிரோட இருந்தா எடிட் பண்ணி போடுவான். கொழுப்பு தான். சூப்பரா இருக்கு. சாப்பிடு. முந்திரி அதெல்லாம் வந்து சேர்த்து அப்படியே சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். ஆமாம். இந்த சாலட்டோட சேர்த்து சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். இது நம்ம காலையில் சாப்பிட்டா காலையில் சாப்பிட்டா அவ்வளோதான். சொல்ல வேணாம். அவ்வளோதாங்க, மந்தி பிரியாணி போடணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு வழியாக ஃபைனலாக மந்தி பிரியாணி செஞ்சுட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். இதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு செம்மையாக டெம்ட் வரும். ஆமாம். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஊரும் தெரியுமா வாய். எனக்கு வாய் ஊருமா. அடுத்தது செஞ்சு பார்க்கணும் அதை. அப்படி இருக்கும்.